இந்த படத்தின் இயக்குனர் ரொம்ப முக்கியமாக ட்ரீம் வாரியர்ஸுடைய குகன் அவர்கள். ஏன்னா அவர் தான் இந்த படத்தை திரையரங்கு கொண்டு போகிறார். ஏன்னா நல்ல படங்களை திரையரங்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய சிரமம். இது மிக நன்றாக தெரிந்து கொண்டதுனால தான் என்னை பேச கூப்பிட்ருக்காரு. நம்முடைய ஹரிஷ் சூரி அவர்கள் ஏறத்தாழ 17 ஆண்டுகளுக்கு மேல் கூத்துப்பட்டறையில் நடிகராக தயார்படுத்தி கொண்டு விஜய் சேதுபதியிலிருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய கலைஞர்கள், இப்போ மேடையில் இருக்கக்கூடிய விதார்த்திலிருந்து எல்லாருக்கூடையும் பழகி பயிற்சி பெற்றவர். பயிற்சி பெற்று திரைப்படத்துறைக்கு வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சோதனைகள் அதிகம். பயமறியாமல் நீச்சல் கற்றுக்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாக நீச்சல் கற்றுக்கிடுவாங்க. இது மாரியுடைய காலம். இப்பொழுது ஓரி வருகிறார். ஆனால் ஓரி நிஜ சினிமாவை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதனால் இந்த நிஜ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். ரோட்டரி ராஜ்குமார் வந்திருக்கிறார், சார்லஸ் வந்திருக்கிறார், திருக்குமரன் வந்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பல பேர் என்னுடைய நண்பர்கள். பத்திரிகையாளர்களிலும் பல பேர் என்னோடு நான் இருக்கும் சமகாலத்தில் பணியாற்றியவர்கள். ஜெயபால் கூட வந்திருக்காங்க, பேரரசு சார் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் விதவிதமான அனுபவங்களை சார்ந்தவர்கள். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி சின்ன படங்களை எடுத்துகிட்டு இப்போ நான்லாம் தொடக்க காலத்திலேருந்தே பாரதிராஜ் சாருடைய பாசறையிலிருந்து வந்ததினால் சிறிய படங்கள், மனதுக்கு பிடித்த எளிமையான படங்களை எடுத்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ மார்க்கெட் மாறி இருக்குது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் என்ன இருக்குன்னா, கார்ப்பரேட் பேக்கேஜ் இருக்கக்கூடிய படங்களைத்தான் திரையரங்கத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பை சில பேர் ஏற்படுத்தி விட்டார்கள். எங்களுடைய இயக்குனர் பாரதிராஜ் சாரோ, மகேந்திரன் சாரோ, பாக்யராஜ் சார் அவர்களோ வரும்பொழுது விதவிதமான கலைஞர்கள் அவருக்கு பிடித்த படங்களை எடுக்கலாம், அதை வெளியிடலாம். அதை பார்ப்பதற்கான ரசிகர்கள் கூட்டம் என்று தனித்தனியாக இருக்கும். சில பேருக்கு பாலச்சந்தர் படம் மட்டும்தான் பிடிக்கும், சில பேருக்கு டி ராஜேந்தர் சாருடைய படம் மட்டும்தான் பிடிக்கும், வி சேகர் சாருடைய படம் சிலருக்கு பிடிக்கும். இப்படி விதவிதமான ரசனைகளோடு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரையரங்கத்துக்கு வர வைத்து எல்லா படங்களையும் பார்த்து கலைஞர்களை ஊக்கப்படுத்திய காலம் மலையேறிவிட்டது. இப்பொழுது கார்ப்பரேட்டுகள் விரும்பக்கூடிய படங்களை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயமான எழுதப்படாத சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு எளிய கலைஞர்களுக்கு இருக்குது. இதைத்தான் நாங்கள் போராடி பல விஷயங்களில் முயற்சி செய்து வருகிறோம். என்னுடைய உலகம்மை படம் வெளியிட்டவுடன் தனஞ்சயன் சார் தான் முதல்ல பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இது கார்ப்பரேட் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சிக்கல் தான், அதனால் நீங்கள் இதயபூர்வமாக எடுத்திருக்கிறீர்கள், வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து விட்டு சென்றார். அதே போல் நான் விருதுகள் சொன்னால் இப்போ முதல்ல படித்த மாதிரி தான். இந்த உலகத்தின் எல்லா திசைகளிலும் இருப்பவர்கள் தமிழ் திரைப்படங்களை, நல்ல திரைப்படங்களை ரசிக்கிறார்கள். ஆனால் என்ன விபரீதம்னா, இப்போது ஸ்பீல்பர்க் தெரிஞ்ச அளவுக்கு மார்ட்டின் ஸ்கார்சியோ தெரியாது, சத்யஜித் ரே தெரிந்த அளவிற்கு யாருக்கும் ரித்விக் கட்டாக்க தெரியாது. ரித்விக் கட்டாக் 8 படம் எடுத்தார், 8 படமும் ஓடலை. ஆனால் ஒவ்வொரு படமும் திரைப்படத்திற்கான இலக்கணமாக இருந்தது. அதே போல் நிறைய பேர், இப்போ ஒரு 200 படம் வருது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, அந்த 200 கலைஞர்களுமே முக்கியமான கலைஞர்கள் தான். அதாவது நட்சத்திர ஹோட்டலில் சென்று தான் இட்லி சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நடைபாதையில் ஒரு கிழவி தாய் விற்கக்கூடிய இட்லியை கூட நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் அந்த மனோநிலையில் திரையரங்கத்திற்கு வர வேண்டும். அவனவனுக்கு தெரிந்த ஒரு படைப்பை அவனுடைய அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி செய்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் நம்முடைய ஹரிஷ் சூரி அவர்கள் செய்திருக்கிறார். இந்த குழுவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் மிக திறம்பட பணியாற்றி இருக்கிறார்கள். இதை என்கிட்ட அவர் ஹரிஷ் சூரி, நாங்கள் எல்லாம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒன்றாக இருப்பதனால், தனஞ்சயன் சார், சிவா சார் எல்லாரும் இருக்கும் பொழுது நாங்கள் நிறைய சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணுறோம். இப்போது சிவா சாரெல்லாம் கூட நிறைய படங்களை வெளியிடுவதற்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம், பேசிக்கொண்டும் இருக்கிறோம். அப்படி என்கிட்ட இந்த படத்தை கொடுத்து பார்க்க சொல்லி சொன்னார். நான் அவருடைய சில பேர் இப்போ கூட நான் இன்னொரு படம் ஒன்று எடுத்திருக்கிறேன், அதை வெளியிடுவதற்காக கேட்டு அதை பார்ப்பதற்கு அவர்கள் சொல்கிற திரையரங்குகளில் கூட நாம் வெளியிட முடியாத அளவிற்கான பணப்பிரச்சனையில் இருக்கிறோம். அப்போ நான் பார்க்குறேன்னு சொன்னவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் இந்த திரைப்படத்தை இங்கே தான் பார்ப்பேன்னு கூட சொல்லாதுங்க, அதுவே முதல் சிக்கல் தான் சிறிய தயாரிப்பாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு
ஹரிஷோரி அவர்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்ன உடனே அவருடைய அலுவலகத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் தான் படத்தை பார்த்தேன். பார்த்த பிறகு நான் தான் சொன்னேன், இதை விருதுகளுக்கு அனுப்புங்கள் முதலில், ஏன்னா இது நல்ல படம், இதை உலகத்தின் மூலைகளில் எல்லாரும் பாராட்டுவார்கள், அந்த அங்கீகாரத்தோடு நீங்கள் திரைக்கு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சில வழிகாட்டுகளுக்கு பிறகு நம்முடைய ட்ரீம் வாரியர்ஸ் பிரபு சார் அவர்கள் எங்களுடைய அமைப்பிலே இருக்கிற காரணத்தினால் நமக்கு பெருமை தான் சார் இது. பிரபு சார் மாதிரி ஆளுங்க அதை ஒத்துக்கிட்டு உடனே குகன் மாதிரி ஒருத்தரை அதுக்கு பொறுப்பு கொடுத்து இதை வெளியிடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள். இந்த முயற்சி, இந்த படத்தை நான் முதல் பார்க்குறேன், நான் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ டாக்டர்கள், அம்மாக்கள், குழந்தையை பெற்ற அம்மாவும் அதை பிரசவம் பார்த்த டாக்டர்களுக்கு பிறகு பார்க்கிற குழந்தையை பார்க்கக்கூடிய பெருமை எனக்குத்தான் கிடைத்ததுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு சொன்னேன், ரொம்ப எளிமையான தீவிரமான முயற்சி. இந்த படத்திற்குள் நிறைய ஆழமான கருத்துக்கள் இருக்குது, இதை நீங்கள் தரமாக வெளியிடுங்கள், காத்திருங்கள் என்று ஒரு வருடத்திற்கு மேலே அவர் காத்திருந்தார். வெளியிடுவதற்கான எல்லா ஆலோசனைகளும் சொல்லி இப்பொழுது உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது. இதில் ஆடம்பரம் எதுவும் இருக்காது. நீங்கள் கூலி படத்தை பார்த்தவர்கள் இந்த படத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் திரையரங்களுக்கு எளிமையான படங்கள் வெற்றி பெறும் பொழுது தான் நிஜமான கலைஞர்கள். நீங்கள் பிறந்த உடனே குழந்தை டான்ஸ் ஆடிடாது, கீழே 10 தடவை விழுந்து தான் கற்றுக்குருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞனும் சில தவறுகளோடு செய்து தான் வெற்றி பெறுவான். முதல் முறையே வெற்றி பெற வேண்டும் என்று யாரையும் நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். எனவே இங்கே பெரியவங்க வாழ்த்து சொல்லக்கூடிய பெரியவர்கள், பாக்யராஜ் சார் மாதிரி ஒருவர் வாழ்த்தினாலே அந்த கலைஞனுக்கு மிகப்பெரிய பெருமை தான், ஆயுள் பெருமை கிடைத்துவிடும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே, உதயகுமார் சார் அவர்கள் தேசிய விருது குழுவில் இருந்தார், இப்போ ஆஸ்கார் விருது குழுவுக்கு சென்றிருக்கிறதாக சொல்கிறார்கள். எனவே எல்லாரும் மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர்கள். செல்வமணி சாரெல்லாம் அவர் இந்த கலைத்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் செய்கிற போராட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சமகாலத்தில் மணிவண்ணன் சார் கூட பணியாற்றிய இந்த உதவி இயக்குனருக்குள் இவ்வளவு பெரிய விருட்சமான திறமைகள் இருக்கிறதுன்னு நாங்கள்லாம் பார்த்து பேசி ஆச்சரியப்படுவதுண்டு. அதேபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லோருமே பெருமைக்குரியவர்கள். இதில் நடித்த கதாநாயகி அவங்கெல்லாம் பார்த்தா இயல்பாக அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியைச் சேர்ந்தவரை போல தான் இருக்கிறார். அதே போல் நடித்த எல்லா கலைஞர்களுமே இவங்க யாரும் மேக்கப் போட்டு நடிக்க காசு கொடுத்து வந்தவர்கள் மாதிரியே இருக்காது, அவ்வளவு எளிமை. இப்போ நான் எடுத்த உலகமேல கூட கொஞ்சமாவது சினிமாத்தனம் இருக்குமோ அது கூட இருக்காது. இசையிலும் புதுமை, எல்லாத்துலேயும் புதுமை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட படங்களை பார்வையாளர்கள் நீங்களும் வரவேற்க வேண்டும். வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் வரவேற்க வேண்டும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய அன்பான பணிவான ஆழமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளைக்குதிரை நம்ம ட்ரெய்லரை பார்த்தோம், பாடலை பார்த்தோம், ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய கதாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வெள்ளைக்குதிரையை தாண்டி இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளருமான ஓரிக்கும் எனக்குமான பழக்கத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் பார்ப்பதை விட இந்த படம் எடுத்த விதத்தை பற்றி பேசுவதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா நான் சரண் இயக்குனர் சரண் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மைனா ஞாபகம் வந்தது. மைனா படத்தில் எவ்வளவு அனுபவம் கிடச்சிது, அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கிடைத்த அனுபவங்கள் ரொம்ப ஆழப்பிரிது. நான் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் பண்ணாலும் எனக்கு அந்த படத்துடைய அனுபவம் ரொம்ப அது மனசுக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம். அது மாதிரி இந்த படத்திற்கு எடுக்கப்பட்ட விதங்கள், இவங்க பட்ட சிரமங்கள் கேட்க ரொம்ப அதையும் தாண்டி எனக்கு பெருசாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓரி பரட்டை என்கிற அழகு சுந்தரம் தனுஷ் சார் படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அதில் அவனும் என் கூட நடித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. எனக்கு கூத்துப்பட்டறை நடிகர்களை தாண்டி வெளி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, வெளியில் நண்பர்களே கிடையாது. எனக்கு வெளியில் இருக்க ஒரே நண்பர் ஓரி தான். அப்போ ஓரி என்னை கூத்துப்பட்டறையிலே காலையிலேருந்து இரவு முழுக்க அங்கேயே இருக்கும்போது வெளியில் போகிற தொடர்புங்கிறது ஓரி தான். ஓரி வீட்டுக்கு போவேன். அப்போ அவன் பேச்சுலர். ஆனால் அவன் அவன் ஒரு நண்பன் தாண்டி அவன் ஒரு வாத்தியார். அவன் வீட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு போகும்போது தெரிஞ்சது வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மாலில் போய் பெட்ரூம்க்கு நம்ம பெட்ஷீட்டு தலானிலாம் வாங்கினோம்னா அது ஒரு க்ளீனாக ஒரு பெட்டில் ரொம்ப க்ளீனாக டவல்கள்லாம் வச்சுருப்போம், அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவன் வீட்டில் அவன் பெட்ரூமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும்.
ஏதாவது கசங்கிட்டா உடனே எந்திரிச்சு அதை மறுபடியும் நீட் பண்ணுவான். அவன் எனக்கு அது வந்து அவன் வீட்டுக்குள்ளே போனாலே பயம் வந்துடும் ஒரு கட்டத்தில். அதான் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ தர்பூசணி கட் பண்ணி கொடுப்பான், வந்தோடனே மாமா சாப்பிட்றா அப்படின்னு கட் பண்ணி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விதையை எடுத்து வச்சுட்டு அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிடுவோம். அவன் உடனே கிளாஸ் எடுப்பான், இந்த விதையில் எவ்வளோ இது இருக்குது தெரியுமா, நீ விதையை சாப்பிடணும், இதை தொழுங்கக்கூடாது. இப்போ எனக்கு அடுத்த உடனே ஃபோக்கஸ் மாம்பழம் இருக்கும், இப்போ மாம்பழத்தையும் கொட்டையை சாப்பிட சொல்லுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு க்ளீன். அதே மாதிரி வீட்டில் ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், ஆனால் ஃபேன் போட மாட்டான், ஏசி போட மாட்டான். இயற்கையோடு ஒன்றி வாழணும், அந்த இயற்கைக்குள்ளே தான் நம்ம இருக்கணுமா. இவன் வீட்டுக்குள்ளே போகிறது ஆவலாகவும் இருக்கும், அதே நேரம் ஒரு பயமாகவும் இருக்கும். அப்போது அப்படி பார்த்த ஒரு நண்பன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 3 பிள்ளைகள். நான் கை குழந்தையாக பார்த்த பொண்ணு இன்றைக்கி வந்து மேடையில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கிடையில் அந்த கை குழந்தையா இருக்கல, சரி ஒய்ஃபு வந்தப்புறம் வந்து இவன் மாற்றிட்டானா அல்ல அவங்க இவங்களை மாற்றிட்டாங்களான்னு பார்க்கணுன்னு ஒரு தடவை நான் போயிருந்தேன். குழந்தை பிறந்த போது அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அது அதே க்ளீனில் இருக்குது. அவங்களும் வந்து பேசும்போதே வந்து ரொம்ப க்ளீனாக நின்று அவங்க பேசுகிற விதங்கள். அவங்க ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்தால் செருப்பு நம்ம வெளியில் செருப்பு கழட்டிட்டு உள்ளே வந்தோம்னா, மாமா ஒரு நிமிஷம் நேரம் பாத்ரூம் போ, காலை கழுவிட்டு வா, அதுக்கு ஒரு டவல் எடுத்து தொடச்சி அப்படித்தான் உள்ளே கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப சுத்தமான ஆள். அவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்பான். அவன் இப்போ வரையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 வருஷமான நண்பன். இப்போ ஃபோன் பண்ணாலும், இப்போ இதுக்கு வந்து முந்தானத்தை ஃபோன் பண்ணுறான். அப்புறம் என்ன கண்ணு நல்லா இருக்கியா, தங்கச்சி எப்படி இருக்குது, பாப்பா எப்படி இருக்கா, அப்புறம் வேறு அப்படின்னு. என்ன கண்ணு, வாழ்க்கையில் சம்பாதிக்கிறோட குழந்தைகளை நிறைய நம்மளோட விஷயமே குழந்தைகளை பெற்றுக்கிறது தான் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எப்போ பேசினாலும் யார்கிட்ட வேணாலும் பேசினாலும் அவர் டீச்சராகவே இருப்பார். அப்படிப்பட்ட நண்பன். எனக்கு அவனுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ நான் ஷூட், எனக்கு இப்போது நான் அதை விட்டுட்டு டேரக்டர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் அவன் வீட்டுக்குள்ளே போய் தான் ஹீரோவானேன். ஏன்னா அவனை நான் சந்திக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ், சினிமா ஆஃபீஸ். அங்கே ஒரு இயக்குனர் வந்து தொட்டுப்பார், நம்ம பேரரசாருடைய அசிஸ்டண்ட் நந்து வந்து அங்கே இருக்கார். என்னை ஆல்ரெடி அவர் ஒரு படம் வேறு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். இன்னும் இங்கே அப்படின்னு. இல்லை சார், என் ஃப்ரெண்டு வீடு மேலே அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஃப்ரீ தான் வாங்க அப்படின்னு சொல்லி பேசி என்னை ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் ஹீரோவாக அறிமுகமானதே வந்து இவன் வீட்டில் இருந்தான். அதனால் எனக்கு வந்து அது ஓரி வந்து ரொம்ப நெருக்கமான ஒருத்தன். அதனால எனக்கு வந்து அவனுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் அதனால தான் அவனுடைய திருமணத்துக்கு நான் ஷூட் பண்ணும்போதும் அங்கே போனேன். இதுக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் முதல் நாள் கேட்கும்போதே வந்து சார் காலைல ஒரு 2 மணி நேரம் பர்மிஷன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனால் நான் வந்து நான் போனால் போதும் எனக்கு. அது அவன் இல்லைனாலும் அவன் வருத்தப்பட மாட்டான். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னமோ தெரியல. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம்னா கோயிலுக்கு போயிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நல்லவனை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அப்படி ஒரு நல்லவன் தான் நான் பார்க்குற ஓரி. அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அதாவது படம் பேர் இவ்வளோ வாங்கிருச்சு, பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது, பணமும் சேர்த்து வாங்கிடணும். அதுதான் என்னுடைய ஆசை. அது நிறைவேறும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயக்குனர் சரண் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா என்னுடைய முதல் தயாரிப்பான குற்றமே தண்டனையில் மணிகண்டனுடைய அசிஸ்டண்ட். கிட்டத்தட்ட அந்த படம் 1 வருஷம் ஆகும்போது என்னுடைய அலுவலகத்திலே இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு திடீர்னு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சரணை சந்திக்கவே இல்லை. திடீர்னு இவன் எனக்கு ஓரி வந்து சொல்கிறான், அப்படி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், நீ பார்க்குறியா அப்படின்னா. நான் உனக்கு ட்ரெய்லர் எதுவும் அனுப்புகிறேன்னு. அப்படி வந்து எனக்கு சரண் வந்து பார்க்க, நீ என்ன பண்ண, நான் தான் சார் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகள் போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோடய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் வந்து படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும். ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி. ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை வந்து இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம் 2 பேரும், இங்கே தான் தங்க போகிறோமா. ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது. ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா. ஆனால் எங்களுக்கு சௌரியமெலாம் நடந்தது. எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை.
நான் கூடவே பார்த்துட்டேன். ஆனால் இந்த படத்திற்கு வந்து அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து, எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் இப்போ மன்னிச்சிருங்க, எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. தேங்க்யூ சார். நானும் நண்பரும் ஒரு முறை கேகே நகர் போயிருந்தோம். சீனு ராமசாமி அண்ணனுடைய அலுவலகம் மேலே முதல் மாடி இருக்கும். நான் கூத்துப்பட்டியில் 2 பேர் இருக்கோம், இருந்து வரசணும்னு சொல்லி போயிருந்தோம். பார்த்துட்டு முதல்ல எடுத்ததுமே சொல்லிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, எனக்கு வந்து நிறம் வந்து தமிழ்நாடுனுடைய தெற்கு பக்கம் இருக்கிற மாதிரி நிறம் வேணும், வேறு யாராக இருந்தால் சொல்லுனாங்க. கீழே வந்து நானும் விதார்த்தும், எனக்கு அவ்வளோ நட்பு கிடையாது விஜய் சேதுபதிக்கிட்ட. விதார்த்து மாமா இப்படி இங்கே ஆஃபீஸ் இருக்குது, நீ வந்து பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே பார்த்துருக்கலாம், அந்த படம் பண்ணியிருக்கலாம். தென்மேற்கு பருவ காட்டுன்னு நினைக்கிறேன், அவர் முதல் படம். இது ஒரு சம்பவம் நடந்தது உங்களுக்காக. நன்றி. இந்த திரைப்படம் பல்வேறு அவார்டுகளை வாங்கினதை பற்றி இதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹரிஷோரி வந்து ஒரு இவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு கலைஞன். எல்லாத்தோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவார், அசோசியேஷன் மீட்டிங்லாம் வருவார், எல்லாத்தோடும் பேசுவார். அப்படியே ப்ரொமோஷன் பற்றி எல்லாத்தோடும் ரொம்ப மெனக்கடனால தான் இன்றைக்கி ட்ரீம் பேரியர் பிக்சர்ஸ்லாம் உள்ளே வந்து அந்த படத்தை எடுத்து பண்ணுறாங்கன்னா அது ஓரியோட இன்வால்மெண்ட், அவர் காட்டுற அக்கறை தான் அது. ஸோ படம் பார்க்கும்போது ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயம் இருக்குதுன்றது நமக்கும் ஃபீல் ஆகுது. நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த படத்தின் மூலமாக டைரக்டர் செந்திலுக்கும் மற்ற இருக்கிற மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பெரிய வெற்றி என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. நான் ராம்தேவ், இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர். என்னோடய டீம் அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் என்னோட டைரக்டர் சரண் அண்ணன், ப்ரொடியூசர் ஹரி சார், எல்லாருக்கும் பெரிய நன்றி. ரொம்ப அழகான ஒரு இயல்பான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோம். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. To all the esteemed chief guests, பாக்யராஜ் சார் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங். வெள்ளைக்குதிரை என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட், ஸ்பெஷலான ஒரு படம். ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும், ஃபில்ம்ஸில் நடிக்கணும்னு. மலையாளம், மராட்டி, ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான். அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரிஷோரி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சரண் சார், எங்கள் டிரெக்டர், இந்த வாய்ப்புக்காக. அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கதை இட்ஸ் வெரி யூனிக், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி இது. ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி, அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது, அவங்களோட ரெசிலியன்ஸ், அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது. அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா, ரொம்ப நல்ல கதை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் த வே சரண் சார் ஹேட் ரிட்டன் மை கேரக்டர். கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், இன்டெலிஜென்ட், வில் பவர் இருக்கிற, ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஃபஸ்ட் படத்துலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது. அது ஒரு ரொம்ப ரேரான விஷயந்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் such a nice character, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ.
அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். பட் எல்லா ஹர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ ஹோப் a lot of people watch our film. Thank you so much. Thank you so much everybody. Thank you crew and cast. Thank you. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எப்படி தொடங்குவோம், என்னோடய பயணம் எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால் ஃபஸ்ட்டு அது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒருத்தவனா முன்னாடி வந்து அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அதுக்கு தான் நான் படித்தேன். ஆனால் அதை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரானா ஒரு வயலின்ஸ் போடணும், அது பண்ணணுன்னா இப்போ எல்லாமே கீபோர்ட் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வரப்போகிற படங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலாம். நன்றி. எங்களுக்கு ஒரே ஒரு முகம், 2 முகமாக தெரிஞ்சு. ஆக்சுவலாக 2 முகம். ஒரு முகம் வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான். நீங்கள் வந்து இந்த படத்தை நல்ல படத்தை அங்கீகாரம் பண்ணுவீங்க, நல்ல படமாக இருந்தால் அங்கீகாரம் பண்ணுங்கள், அவ்வளோதான். 2வது முகமாக நான் பார்க்குறது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க சின்ன படத்தை ஒரு சின்ன விஷயம், அதாவது அதோட ஷார்ட்ஸோ பாட்டோ ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா அதை பயங்கரமாக புஷ் பண்ணி படத்துக்கு தேட்டர் போய் பார்க்குறாங்க. அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க, நான் நம்புகிறேன். அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ இதில். அந்த 2 பேரும் எங்களுக்கு முகமாக இருந்து கொஞ்சம் படத்தை புஷ் பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து நார்மல் பப்ளிக் ஆடியன்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதை நம்புகிறேன். 2வது வெள்ளைக்குதிரை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, கதை எழுதி ப்ரொடியூசர்கிட்ட நான் போகல. ஆக்சுவலாக ஹரிஷோரி அண்ணன் வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், பழங்காட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட இது பட்ஜெட்டு, நான் தான் ஹீரோ, எங்கள் ஊருக்கு மேலே ஒரு மலைப்பகுதி இருக்குது, இது இந்த மாதிரி ரோடு இல்லாத ஊராக இருக்குது, இதை பற்றி கதை எழுதலாமான்னு கேட்டார். அண்ணே நல்லா பார்க்குறேன், நான் அந்த ஊருக்கு போய் தங்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உருவாச்சு. ஸோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு, அதே போல் அந்த கதை ஹரிஷோரனையும் தேர்ந்தெடுத்துச்சு. அவர் அதாவது ரொம்ப ப்ரொடியூசர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார், கிரியேட்டிவ், இதில் எதிலுமே இன்வால்வ் ஆக மாட்டார். அவரை கூப்பிட்டு ஒரு ஷார்ட்னா கூட இது அவர் ஷார்ட் இல்லாமல் நம்ம வேறு எதாவது எடுத்தால் கூட இது பண்ண மாட்டார். நேராக இன்னொரு விஷயம்லாம் பண்ணுவார். இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி அது என்ன பண்ணோன்னே பழத்தை பிடிங்கி கொடுப்பீங்க, பலாப்பழத்தெல்லாம் பிடிங்கிடுவார், பிடிங்கி அவரே கட் பண்ணி எல்லாரும் கொடுப்பார். இது மாதிரி அந்த மாதிரி நிறைய, அதாவது அவர் என்ன ப்ரொடியூசர் மாதிரி இது பண்ணவே மாட்டார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார், கிரியேட்டிவ்க்குள்ளே வரல, உள்ளேயே வரல அவர். அதுதான் அவரோட பயங்கர இதாக இருக்கு. 2வது அபி வந்து உள்ளே வரும்போது நாங்கள் ஹீரோயின் தேட்டே இருந்தோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தான் இருந்தாங்க. 2வது ஆடிஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டு என்ன ட்ரஸ்ட்டில் இங்கே வந்தாங்க எனக்கு உண்மையிலே தெரியல. அங்கேருந்து பாம்பேலேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக மலைக்கே வந்துட்டாங்க, இங்கெல்லாம் வரல, மலையில் ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் எடுக்கும்போது அவங்க எப்படி ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னு தெரியல, வாட்சி இதுன்னு என்னக்கு என்னால் முடிஞ்சோம் 100% கொடுத்துட்டோம். ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் இதில் ரெஜின் சார் இருந்தார். ரெஜின் சார் வந்து என்ன பண்ணார்னா ஃபுல் கேஸ்டிங் அப்படி மேற்கொண்டு அவர் தான் கூட்டு வந்தார். அப்படி எல்லாரும் எப்படின்னா கூத்துப்பட்டில் இருக்க முக்கியமான ஆட்கள், அதாவது கூத்துப்பட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா தியேட்டர்ஸ் இருக்கவங்கள அங்கங்கன்னு நல்லா நடிக்க தரவங்க எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு இதை பர்பஸாக அப்படி பண்ணோம், ஆர்டிஸ்டே போவேணா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி உள்ள வந்து. இதில் எனக்கு என்னன்னா ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதே மாதிரி உள்ளே வந்தவங்க தான் ஜெயலட்சுமி பாட்டி, சின்னாய் பாட்டின்னு பண்ணியிருப்பாங்க படத்தில். அப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, பாட்டியை வந்து கட்டி தான் தூக்கிட்டு வந்தோம் மேலே. அவங்க கட்டி தூக்கிட்டு வந்தப்புறம் இறங்கினாங்க. இறங்கிட்டு வந்துட்டு நான் ஷூட்டில் இருந்தேன், வந்து பார்த்தாங்க சரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஜெயலட்சுமி பாட்டி சொன்னாங்க, ரொம்ப சிரிச்சுட்டே அழகாக சொன்னாங்க, சரண் எனக்கு 64 வயசு ஆச்சு, இன்ன வரைக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, 2 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனா அப்படின்னாங்க. என்ன பாட்டி கொடுத்தோம் அப்படின்னா, இறந்துட்டா எப்படி தூக்கி போகணும்னு தெரியாது சரண், அவ்வளோ தான் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பாட்டி வந்து இந்த படமும் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் வெள்ளைக்குதிரை படம் முன்னோர்களை பற்றின கதை இங்கே இருக்காங்க, பிளஸ் பண்ணுறாங்க, நான் நம்புகிறேன் ஜெயலட்சுமி பாட்டி. அவங்களுக்கு இந்த படத்தை நான் முழுசாக சமர்ப்பிக்கிறேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு விஷயம் மட்டும், இது வந்து தெரியல, நான் நாட் டெல்லிங் இஸ் ஃபார் பப்ளிசிட்டிக்காக நான் சொல்ல. இந்த படம் கதை ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்தேன்னா, ஒரு மலையில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஊர்க்காரங்கள நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. அதில் சுப்பிரமணிய அண்ணன் ஒருத்தர் வருவார், வந்து அங்கே உட்காந்துருப்பாரு, கேட்டுகிட்டே இருப்பார், இப்படி போகுது கதையை நான் சும்மா இது பண்ணிட்டு இருப்பேன். அவர் எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் இந்த ஊருக்கு ரோடு வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தை நிப்பாட்டுவார். ஆனால் வர மாதிரி தானே எழுத போகிறேன் அப்படின் போது அவர் என்ன சொன்னார்னா, அவங்க என்ன நிறைவேற்றம்னாரு. இப்போ என்னன்னா அந்த ஊருக்கு உண்மையிலே ரோடு வந்துடுச்சு, அந்த நம்ம எடுத்த ஊரில். I want to thank தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் தட். வெள்ளைக்குதிரை சார்பாகவும் போதமலை மக்கள் சார்பாகவும் நான் அதை தேங்க் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சுன்னா அதுவும் சுவாரஸ்யம் தான். எங்கள் படம் வரதுக்கு முன்னாடி எங்கள் ரோடே வந்துருச்சு அந்த ஊருக்கு. இப்போ ரோடு இருக்குது, அந்த ஊரில் ரோடு இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்க. தேங்க் த கவர்மெண்ட் ஃபார் தட். எனக்கு அந்த விஷயத்தில் ஒரே விஷயம் தான், சுப்பிரமணியன் சொன்னது ரொம்ப ஷார்ப்பாக எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னு சொன்னார், நம்ம கூட நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நன்றி. கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைப்ரரிக்கு வந்தார், என்னுடைய லைப்ரரி உறுப்பினர். அவர் வந்து இந்த திரைப்படம் பார்க்கணும்னு சொல்லி என்னை ரொம்ப கேட்டுக்கிட்டாரு. அந்த நெடிய போராட்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
ஒரு ஓரி அப்படிங்கிறவரே வந்து யாருன்னா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வள்ளல், பாரி ஓரி கடையேழு வள்ளலில் ஒருத்தர். இவரும் வந்து வித்தார்த், விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள் உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு மறைமுகமாக வந்து காரணமாக இருந்திருக்காரு. அந்த வகையில் ஓரிக்கு வந்து அந்த பேருக்கு ஏற்ப இருக்கார். இந்த படம் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு படம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இப்போ ஒரு படம் உருவாக்குற பணிகளில் இருக்கிறதுல அது விற்பனை பண்ணுற ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கிறதால இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய முக்கியமான நிகழ்ச்சி என்றது எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு வந்திருக்கவங்க அனைவருமே வந்து பெரும் சாதாரணமாக வர்றதில்லைங்க. இந்த நிகழ்ச்சி சாதாரணம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்து ஒரு படத்தை உருவாக்குறதுலாம் அந்த காலத்தில் சாதாரண கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெளியே கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு படம் வந்து அதை வெளியே அறிமுகப்படுத்துறதும் அது தியேட்டருக்கு கொண்டு வரதும் தான் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கடினமான விஷயம். அதில் முதல் படியாக எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்கள பற்றி பேசி அதை வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர்கள் அனைவருமே வந்து மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். வந்து ஒவ்வொரு படமும் கிட்டத்தட்ட வந்து 60 ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை சுமந்துடுது. அப்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 100 படங்களுக்காவது வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 100 படமும் சேர்ந்து இத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு வெளியேற்றுறாங்க பாருங்கள். இத்தனை பேர் பாக்கியராஜ் சார், செல்லுமணி சார், தனஞ்சயன் சார் பண்ணுறவங்களாம் இல்லைன்னா வந்து இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வர்ற ட்ரீம் வாரியர்ஸும் மிக மிக முக்கியமான பணியை செய்யுது. ஏன்னா இன்றைக்கு வியாபாரன்றது எல்லாமே பேசும்போது சொன்னார் கார்ப்பரேட் சூழல் தான் இன்றைக்கி தீர்மானிக்குதுன்றது. அதை நான் நேரடியாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு படமும் வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு 1008 கேள்விகள், 1008 பிரச்சனைகள் வந்து வியாபாரத்தில் சந்திக்கிறது. அது உண்மை. அது யாரும் வந்து இலவசமாக யாரும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திரங்கள் முகம் தான் எல்லாத்துக்கும் வியாபாரத்துக்கு தேவைப்படுது. இன்றைக்கு நடிகர்களுடைய ஆதிக்கம் தான் வந்து இண்டஸ்ட்ரியை தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட சூழலில் எந்த விதமான நட்சத்திர முகமும் இல்லாமல் இந்த மாதிரி திரைப்படத்தை திரைக்கு கொண்டு வர உதவுற ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனிக்கும் குணகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து சினிமா வந்து இன்றைக்கு பல விதத்தில் மாற்றி. ஏன்னா இங்கிலீஷ் டைட்டில் இந்த வெள்ளை குதிரைன்றது வந்து ஒயிட் ஹார்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஏன் ஒயிட் ஹார்ஸ்ன்னு வைக்கலன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா எல்லா சாதாரண படங்களும் ஆங்கில தலைப்பில் தான் வருது. இன்றைக்கு தமிழ் இந்த வருஷம் வெளியே வந்தால் கிட்டத்தட்ட வந்து 100க்கு வந்து 50-60 படங்கள் வந்து எல்லாமே ஆங்கில தலைப்புகள் தான். இதுக்கு முன்னாடி எப்போவுமே இல்லை. அதற்கு காரணங்கள் இருக்குது அப்படின்றதாலும் இது ஒரு விதத்தில் வேதனையான விஷயம். ஏன்னா வருங்காலத்தில் ஏன் இந்த சினிமாவில் பர்கர் சாப்பிடல, ஏன் இதில் வந்து இது இல்லைன்னு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய எல்லாமே ஒரு விதத்தில் சுரண்டப்படுது, தொலைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக வேதனையான விஷயம். அந்த விதத்தில் ஒரு நல்ல தமிழ் தலைப்போட தமிழ் பண்பாட்டு கூறுகள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு செருப்பு தூக்கி போடுறாங்க, அது வந்து மரத்தில் இருக்குது. ஒரு அம்மா வந்து வேதனைட்டு பேசுகிறாங்க, அதுக்கு அர்த்தம் யாருன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு, ஒரு மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுறது. அப்புறம் உண்மையாக சின்சியராக எடுத்திருக்காங்க ஒரு படத்தை. ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள் தான் வந்து சினிமாவுக்கு தேவை. நல்ல கலை எங்கே இருக்குதோ அந்த சமூகம் தான் நல்ல ஒரு கலைங்கிறது நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா இருக்கும். நம்முடைய மாண்புகளை மரபுகளை மீட்டுக் கொடுக்கறதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கடந்த காலத்தில் பாக்கியராஜ் சார், பாரதிராஜா சார் படங்கள்லாம் இது மாதிரி வந்து நிறைய இருந்ததால் இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்குலாம் இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம எந்த சினிமாவை பற்றி பேசுவோம்? இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம சினிமாவுக்கு பெருமையே இல்லை. அப்போ இவர்கள் எந்த மாதிரியான படங்கள் எடுத்திருக்காங்க, இவங்க எந்த மாதிரி அடிப்படை அந்த மாதிரி படங்கள் இந்த காலத்தில் வரல. இன்றைய வரக்கூடிய படங்கள் எந்த படத்தை பற்றி பேச சொல்லுங்க? அது பேசுறதுக்கு ஏதாவது ஒரு படமாவது இருக்கா? அப்போது இந்த மாதிரியான வாழ்க்கை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரத்தை கொண்ட யதார்த்தமான படங்களை கொண்டு போகிற பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க ஊடகங்களுக்கு தான் இருக்குது. நீங்களுடைய பணி தான் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் இதை வந்து அவசியம் வந்து சுணங்காமல் இதை பதிவேற்றுறதோ இல்லை எழுதுறதோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து செய்யும்போது தான் இந்த திரைப்படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரும். மக்கள் வந்து பார்க்குறது தயாராக இருக்குங்க. மக்கள் நல்ல படங்களை பார்ப்பதற்கு கண்கள் இதயம் எல்லாத்தையும் திறந்து வச்சு காத்துட்ருக்குங்க. ஆனால் இங்கே கொடுக்குற இடத்துல தான் இருக்கக்கூடிய நிறைய சிக்கல் இருக்குது. அப்போது நீங்கள் தான் அதை வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகமாக மெனக்கிட்டு நீங்கள் வந்து இதை செய்யும்போது தான் இந்த படங்கள் வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். நன்றி, வணக்கம். விழாவின் நாயகன் பாரத் ஆஸ்விகன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படத்தில் நாங்கள் நிறைய புது இயக்குனர்கள், புது நடிகர்கள் அந்த மாதிரியான வரிசையில்
இதில் எல்லாமே கலந்துருக்கிற ஒரு டீமாக தான் பார்க்குறோம். இன்க்ளூடிங் சரண்ராஜ் லேருந்து புது டைரக்டர்லேருந்து அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். படத்துடைய எடிட்டர் பிரதீப் அவராக இருக்கட்டும், சரண்ராஜ் இதில் பணியாற்றிருக்கார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டிஓபி ராம் வர்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஜயன் பாலா சார் மற்றும் ஜெயபிரகாஷ் சார் அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளைக்குதிரை திரைப்படம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்க முடிஞ்சது. அந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இது. அதனுடைய அவார்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. அதனோட தாக்கம் தான் இத்தனை கண்ட்ரிக்கும் ட்ராவல் ஆகி எல்லா கண்ட்ரிலையுமே ஒருமித்த கருத்தாக தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. அவார்ட்ஸுங்கிறது ஒரு ரெகக்னிஷன் ஆக்டராக இருக்கட்டும், இல்லை டைரக்டராக இருக்கட்டும், இல்லை எடிட்டராக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கு உண்டான எல்லா விதமான ரெகக்னிஷனும் கிடச்சிருக்கு. ஒரு திரைப்படம் வந்து என்ன வேணுமோ அதை தானாக எடுத்துக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்புகிறேன். அதை நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லேயும் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் வெள்ளைக்குதிரை. இப்போ இவ்வளோ அவார்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் போய் வரப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ படத்துக்கு உண்டான தேடுதல் எதில் இருக்குது, அது அந்த மாதிரியான படங்கள் எந்த மாதிரியான ஆடியன்ஸை தேடி போகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து எங்களுக்கு வணிக ரீதியாக இருக்கிறத தாண்டி இது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கும். அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிற ஒரு திரைப்படமாக தான் வெள்ளைக்குதிரையை பார்க்குறோம். முக்கியமாக பரத் ஆஸ்விகன் அவருக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த படத்தில் அவரோட நாங்களும் ஒரு சின்ன விதையாக நாங்களும் உருவாகியிருக்கோம். டிடபிள்யூபி மியூசிக் அப்படிங்கிற ஒரு லேபிளில் இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரோம். இண்டிபெண்டன்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் திரைப்படங்களுடைய பாடல்களையும் நம்ம வாங்கி டிஃப்ரெண்ட் ரெவன்யூ ஷேரிங்கும் டிஃப்ரெண்ட் ரெவன்யூ பேசிஸ்லேயும் ஒர்க் பண்ணுறோம். அதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இதில் நடித்த அபிராமி போஸ் மற்றும் இதனுடைய முக்கியமான தயாரிப்பாளர் கம் ஹீரோ ஹரிஷோரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோடைய உழைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியும். அதை தாண்டி அவங்க ஒரு 10 மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த 10 மடங்கு உழைப்பு போட்டதனுடைய சினாரியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜிங் அவருக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து அவர் மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. இந்த 1970லேருந்து 77க்குள்ளே எத்தனை சினிமா கம்பெனி இருக்குமோ அத்தனை சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கி என்எஃப்டிசி அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் 16 வயதில் சான்ஸ் கிடச்சி படம் எடுத்தார் எங்கள் டைரக்டர். அதே மாதிரி இந்த கிழக்கு போகும் ரயில் 2வது படம், அதுக்கு மெட்ராஸில் இருக்கிற எத்தனை ஹோட்டல் இருக்குமோ எல்லா ஹோட்டலையும் ரூம் போட்டு எல்லா பக்கம் டிஸ்கஷன்னு சொல்லி போய் ஒவ்வொரு 10 நாள் உட்காந்து சரியாக வரல மறுபடியும் ரூம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சுத்தமாக மனசு விட்டார். வேண்டாம் வேறு கதை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை இது நீங்கள் ஏன் லைக் பண்ணிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஜீவனான சீன்கள். ஏன்னா ட்ரெயினில் எழுதி விடுறது, இவன் இங்கிருந்து ட்ரெயினில் எழுதி விடுறது, அதே மாதிரி அவன் கேரக்டர் பாட்டு கட்டுற ஆள், அவன் அந்த பாஞ்சாலி, இந்த கேரக்டர்கள்லாம் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கதையை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அதனால் இதை விட்டுற வேண்டாம், எப்படியோ போராடி செகண்ட் ஹாஃப் அது சரியாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு போராடி அப்புறம் கடைசியில் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக அந்த படம் எல்லாருமே புதுசு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி பல ஊர்களுக்கு போயிருந்தோம். எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம ஹரிஷ் ஓரி இவருடைய கஷ்டங்கள், அவர் என்னென்னலாம் 13 வருஷமாக இந்த கூத்துப்பட்றையில் மட்டுமே அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து நடிக்கிறது ஒன்றுக்காகவே ஊர்லேருந்து என்னென்ன சிரமப்படணுமோ அத்தனை சிரமமும் பட்டு இன்றைக்கி இந்த வெள்ளைக்குதிரை இந்த படத்து மூலமாக எல்லாத்துக்கும் தெரிகிற அளவு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம விதார்த்து பேசும்போது
ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தார். அதில் அட்ரஸும் கொடுத்துட்டு போயிருக்கல, இவருடைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துருந்தா புதுசாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்றவங்கெல்லாம், இந்த சான்ஸ் தேடி வர்றவங்க மெல்ல அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு ப்ரெசன்ஸ் போட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க. சீக்கிரமே சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த ராசி உண்டு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம டைரக்டர் வசந்த பாலன், அவர் நார்த் டைரக்டர் தான் குருதத்து. ஆனால் அவருக்கு வந்து வசந்த பாலன் அவர் ஒரு மலர் போட்டு இங்கே வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழா நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லி இது. அதில் போய் நான் கலந்துக்கும் போது தான் எனக்கு அந்த குருதத்து அவருடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சத்யஜித் ரே, மிருண்டால் சென், இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய படங்களை பற்றி அதெல்லாம் சொல்லும்போது தான், அடா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இனிமேலாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேள்விப்பட்டுகிட்டே இருந்த மொழிய அவங்க கதைகளை பற்றி சொல்லுவாங்களே ஒழிய அதிகமாக வந்து உள்ளே போய் ரொம்ப அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகி பேசுகிற அளவுக்கு நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு சின்ன பிடித்தமே வந்தது. அது மாதிரி வந்து இந்த 13 வருஷம் இந்த கூத்துப்பற்றையில் போய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க போது, அட அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், அந்த கூத்துப்பற்றை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு. அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு கூத்துப்பற்றையில் நானும் செல்வமணி சிரிச்சுக்கிட்டு, அவர் வந்து இங்கே சாஷ்டாங்கமாக விழுந்தார். ஓ இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. நன்றி உங்களுக்கு. அது சரி, இருந்தாலும் இந்த அளவுக்கு சாஷ்டாங்கமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய நன்றிங்கிறது வந்து நம்ம ஏவிஎம் சரவணன் சார் தான் நல்லா அப்படி, அதுதான் எல்லாருக்கும் ஃபேமஸ். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய இது. அதனால் அவர் விதார்த்து சொல்லிட்டு போனதுலேயே நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். உங்களுடைய கேரக்டர் என்னன்னு, உங்களுக்கு நீட்டாக இருக்கிறது பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா விதத்துலையும் இனிமேல் வந்து ஹெல்ப்பாக இருக்க போகுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டே இல்லை இவங்க போன காலத்தில். ஆனால் அந்த 13 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை ஏறி இறங்கியிருக்காங்க. கேமராமேன்லேருந்து எல்லாருமே, டைரக்டர்லேருந்து எல்லாருமே ஏறி இறங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சிரத்தை எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது, ட்ராலி ட்ராக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ஆளுகளை வச்சு அதை வச்சு இதை வச்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சலிப்பான விஷயமாகி போகும். ஆனால் வந்து கண்டிப்பாக அங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து வேணும், அது நேச்சுரலாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது அவ்வளோ தடவை வந்து போய் அப்புறம் 48 நாளைக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது அந்த ஊரில் இருக்கிறவங்களையும் நிறைய பேர் அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு, நம்ம ஊரில் ஒன்று பாருங்கள், எப்பவுமே சாமி நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். இருக்கிறதே எங்கள் 30-40 வீடு தான் அப்படின்னாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள், ஹில்லு மேலே எப்படி செலவு பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதனால் நம்ம தான் சாமியை காப்பாற்றிட்டு இருக்கோம். உங்களையும் சாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் இந்த படத்துலேருந்து. அதே மாதிரி டைரக்டர், எங்கள் டைரக்டரோட நாங்கள் வந்து டெல்லிக்கு போனப்போ ஃபெஸ்டிவலில் அந்த நானும் ஜூரியாக இருந்தேன், எங்கள் டைரக்டர் தான் ஹெட்டாக இருந்து படங்கள் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணோம். அப்போது எதோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு, கரெக்டான தமிழ் படம் வந்து வரல. எங்களுக்கு ஒரே அப்செட்டு. டெய்லி போய் பார்க்குறோம், அதை பற்றி அந்த ஊருக்காரங்க அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, நாங்கள் பேய் மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கடைசி லாஸ்ட் டைமில் வந்து காக்கா முட்டை அப்படின்னு ஒரு படம் போட்டோம். அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதி. என்னென்னா நாங்கள் பார்த்த படத்தை எல்லாம் சிறப்பான படங்கள் வந்தது, ஆனால் அதையெல்லாம் தாண்டுற அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படம் வந்து இந்த காக்கா முட்டை. அதை பார்த்துன்னுமே எங்கள் எல்லாருமே நாங்கள் பூரா அவார்டு வாங்கி தமிழ்நாடே கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த காக்கா முட்டை படத்தினுடைய உதவி இயக்குனர் அவர். ஸோ எந்த மாதிரி ஒரு டைரக்டர் எந்த மாதிரி இடத்துன்னு வந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே வந்து 2 முகங்களை பற்றி அழகாக சொன்னார். ஒரு பத்திரிகையாளர் முகம்னு ஒன்று சொன்னார், இன்னொரு முகம்னு சொன்னார். அதில் அவருடைய முகம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி இருக்கிற டெக்னீஷியன்ஸு, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவர்,
அவர் வந்து சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் படிச்சுட்டு இப்படி வந்து யோசனை பண்ணிருக்காரு. கேமராமேன் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இவங்களை பற்றி விசாரித்தேன். அவங்க மராட்டி அம்மா, அப்புறம் பார்த்தா அண்ணா டாக்டரு, அப்பா வந்து கர்நாடிக் டீச்சர் நினைக்கிறேன், அவர் வந்து மலையாளி. அப்புறம் இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாண்டிச்சேரி, ஆனால் பேர் அபிராமி. இவ்வளவும் எல்லாம் இருந்து கடைசியில் சுத்தமாக தமிழ் பேசுனாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி இதில் அவங்க கேரக்டரை பற்றி அவங்க அழகாக சொன்னாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கு வந்து மெயினாக சிவா பேசும்போது சொன்னார், ஏதாவது சின்ன படங்களுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணேன், நான் வந்து இவ்வளோதான் ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா செல்வமணிலேருந்து தனஞ்சனிலேருந்து சிவாலேருந்து உதயகுமார் இவங்க எல்லாமே பேரரசு எல்லாமே இதை தாண்டி அந்த சின்ன படங்களை எப்படியா கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு டெய்லி வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஏதாவது ஒரு படங்கள் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு அந்த படத்தை. அதில் ஜேபி பேசும்போது சொன்னார், குகன் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்லி சொன்னார். உண்மையில் இவங்க தான் கை கொடுக்கும் தெய்வம். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து இது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பெரிய படங்களுக்கு உடனே கிடச்சிடும். இது எப்போவுமே சொல்லிட்டு இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னு அப்போ கூட செல்வம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப காலமாக இதையே சொல்லிட்டு இருக்கும் ஒழிய ஒரு சட்டம் வரலன்னா அப்போ அவர் செய்தி சொன்னார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சட்டம் போட்டிருந்தார், கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு தேட்டராவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மலேசியாவிலாம் அந்த சட்டம் இருக்குது. கண்டிப்பாக அவன் ஊர் படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் கண்டிப்பாக தேட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார். அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனால் எப்படி இப்போ இன்றைய முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த செய்தி போகுன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல திறந்து விடுங்கப்பா அந்த சின்ன படத்தை. ஏன்னா எலெக்ஷன் ஒரு நேரம் உடனே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஸோ அவங்களுக்கு இந்த சின்ன படங்களுக்கெல்லாம் உதவி கொடுத்துட்ருக்கிறது ஆக்சுவலாக குகன் மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பத்திரிகையாளர் முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அவங்க அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடென்ட், டைரக்டனுடைய கான்ஃபிடென்ட்டுங்கிறது தான். நானே ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே வந்து அடுத்து எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம். அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டான்னு சொல்லுவேன். என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது, அது எழுது தானே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த டைரக்டர் வந்து அவர் கான்டென்ட்டாக சொல்லி சொன்னார். ஸோ ஓரி அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீம்னுடைய மொத்த கஷ்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். அதனால் மீண்டும் உங்கள் படம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளினி, பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டைரக்டர் சொன்னேன், அவருக்கு வந்து இன்றைக்கி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு அது என்னது பட்டறையா கிளாஸ் ரூம், எனக்கு வந்து இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, சாதாரண ஒர்க் ஷாப்பு அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் குருநாதர் பாலு மகேந்திர சாருக்கு பண்ணார், இப்போ ஏன் குருநாதருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. நேற்றே நான் போக வேண்டியது இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்க கைதி இன்டேரி படம் போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதில் போய் கலந்துக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் நடுவுலேயே பேச வந்துட்டேன். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேரரசர் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். அவர் தான் எப்பவுமே ரெடியாகி வந்திருப்பார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நமக்கு இசை வீட்டில் வரோமா இல்லை கல்யாண வீட்டுக்கு வரோமான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. இங்கே வாசலில் பன்னீர் செம்பு, பழம், பூ, விபூதி, சந்தனம், குங்குமம், நெத்தியில் 3 இருக்குது எங்கள் நெத்தியில். இப்போ அதே தான் ஒரு கல்யாண வீட்டுக்கு வருமே அவங்க அங்கே வந்து வரவேற்பு யாருன்னா புருஷோட மனைவி, 2 பெண் குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை, ஒரு குடும்ப நிகழ்ச்சி முறையாக வரவேற்கிறது, கலாச்சாரத்தோடு வரவேற்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இசையில்கிட்ட வர்றோம், அது இசையில்கிட்ட வருவோம் பரபரப்பாக போயிட்டுருக்கோம்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இசை வெளியிட்டவளை முறையாக குத்துவிளக்கு ஏற்றி, ஏன்னா அப்படி சொன்னாங்க ப்ரொடியூசரை பற்றி எல்லாமே கரெக்டாக பண்ணுவார்னு. அதுக்கு நீங்கள் ஷூட்டிங்லேயோ எதுவும் சொல்ல வேணாம், வீட்டையே சொல்ல வேணாம், இந்த நிகழ்ச்சியை ப்ரொடியூசர் இப்படி கரெக்டாக இருக்கார், முறையாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி சார். ஆமாம், ஹரிஷ் சார் வந்து ஹரிஷோரி கூத்துப்பட்டறை. ஆமாம், அப்புறம் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் திருத்தணி படத்தில், நான் தான் நடிக்க வச்சேன் முதல்ல. ஆமாம், நான் ஆர்டிஸ்ட் அக்ஷன் பண்ணும்போதெல்லாம் அவங்க கூத்துப்பட்டறைன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனம் செலுத்துவேன். அப்படித்தான் நம்ம விதார்த்தம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் வில்லன் அறிமுகப்படுத்தினது திருவண்ணாமலை படத்தில். அப்புறம் அது மூலியமாக தான் இவங்களாம் எனக்கு நண்பர் ஆனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஒரு ஹீரோ ஆனார். ஏன்னா இப்போ கூத்துப்பட்டறைங்கள எனக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி நான் இப்போ வியப்பாக தான் பார்க்குறேன். அன்றைக்கி நடிக்க வந்தார், இன்றைக்கி அவரே ப்ரொடியூசர், அவரே கதாநாயகன் போது அப்போ நீங்கள் கரெக்டாக வளர்றீங்க, கரெக்டாக வளர்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். அப்புறம் இந்த படத்துக்கு வாழ்த்தி சென்ற பாக்கியராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி. சின்ன கொண்டூர் படத்தில் ஒரு டைலாக் வரும் விஜயகாந்தை பற்றி. இவர் இடுப்பில் துண்டை கட்டினார்னா கோயிலுக்கு போகிறாருன்னு அர்த்தம், துண்டை முடித்து தோளில் போட்டார்னா பஞ்சாயத்து பண்ண போகிறான்னு அர்த்தம் அப்படின்ட்டு. இங்கே இன்றைக்கி சினிமாவில் சின்ன கவுண்டர் யாருன்னா செல்லுமணி சார் தான். அவர் இங்கே துண்டை மடித்து தோளில் போட்டால் தான் பஞ்சாயத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். இவர் வீட்டுக்கு கிளம்புனாலே பஞ்சாயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அவ்வளோ பஞ்சாயத்து. கிளம்பும்போதே நான் போயிருக்கேன், வீட்டு வெளியே வரும்போதே நாலு இருப்பாங்க, அவங்கள பேசிட்டு இப்போ காரில் ஏறும்போதே அங்கே ஒரு ஆரம்பிச்சு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். பெப்சியில் இறங்குனா அங்கே ஒரு கூட்டம். உதயகுமார் சார் நாங்களாம் போவோம், தம்பி ஓகே நீங்கள் சரியாக வராது, நம்ம கிளம்பிடுவோம். நாங்கள் நைஸாக பாதியில் கிளம்பிடுவோம். அப்படியே இது எப்போ முடியும்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம், என்னாச்சு அது முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. இவ்வளவு பரபரப்பு மத்தியில் இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்க செல்வமணி சாருக்கு நன்றி சார். சின்ன கவுண்டர் அவர் அது அவர் இங்கே இருந்துடலாம், வீட்டுக்கு போகிறதுல கிளம்ப தேவையில்லை, இங்கே ஒரு ரூமை போட்டு என்ன சார் அலைச்சல் ரொம்ப இருக்கும். அங்கேருந்து ஓயமருந்து வராரு, அங்கேயே 2 hours ஆயிடுது. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு 2 hours ஆயிடுது. பிரசாத் ஆமாம், அப்புறம் திருப்பி அதை கேட்டுருவீங்க நீங்கள். அதில் நீங்கள் பிரசாத் உஷாராயிட்டாங்க, யார் சினிமாவுக்குன்னு ரூமை கொடுக்குறதில்ல. இப்போ வாங்க போங்க அவ்வளோதான், வாடகை கொடுங்க அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஹாரிஸ் அவரே கதாநாயகன், அவரே ப்ரொடியூசர். இந்த கதைக்கு சில ப்ரொடியூசர் அவங்களும் நடிப்பாங்க, ஆனால் ஆசைக்கு நடித்த மாதிரி தெரியும். இது அப்படி இல்லை, இந்த கதைக்கு கரெக்டாக ஆஃப்ட் ஆகிருக்காரு. இயக்குனர் சரண்ராஜ், செந்தில்குமார் கரெக்டாக சொல்லிட்டேன்னா, நம்ம இடையில பாலாலாம் போட்டு குழப்பிட்டாங்க. சிறந்த இயக்குனர்னு நீ படம் ரிலீஸ் ஆகி பார்த்து தான் சொல்லணும்ல. ஏற்கனவே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு, நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு. திருப்பி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் சார். இன்னொன்று அவர் இருந்த இடம், அவரோட குருநாதர். எனக்கெல்லாம் குருநாதன் தான் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இங்கே வேலை பார்த்தேங்கிறாங்க, இங்கே ஃபேக்ட்ரி வேலை பார்த்த மாதிரி. முன்னெல்லாம் பாரதிராஜா 2 குருநாதர் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லுவார், பாக்கியராஜ் 2 குருநாதர்னு பாண்டியராஜன் சொல்லுவார், பார்த்திபன் சார் சொல்லுவார். நம்ம ஜெயபிரகாஷ் வந்து 2 குருநாதர் பாரதிராஜா சொல்லுவார். இவர் இப்போ தான் நம்ம செல்வமணி சார் மணிவண்ணத்தான் குருநாதர் சொல்லியிருப்பார். இப்போலாம் டேரக்டராக எங்கே ஒர்க் பண்ணீங்க? நான் இவர்கிட்ட வேலை பார்த்தேன், அவர்கிட்ட வேலை பார்த்தேன், கூலி வேலைக்கு போகிற மாதிரி போச்சு. அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது அறிமுகப்படுத்தும் போதே, சார் நான் மணிவண்ணனோட உதவியாளர் சார், இவர் சார் மணிகண்டன் உதவியாளர் அப்படிங்கும்போது பரவாயில்ல, தன்னுடைய குருநாதர் பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்கும்போது அங்கேயே அவங்க மேலே மிகப்பெற மரியாதை சார். இன்னொன்று எனக்கு பிடிச்ச இயக்குனரில் மணிகண்டன் ஒருத்தர். காக்கா முட்டை தேசிய அவார்டு வாங்கிச்சு.
அடுத்து கடைசி விவசாயி, அதுவும் தேசிய அவார்டு வாங்குச்சு. கடைசி விவசாயி வந்து தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஒவ்வொரு விவசாயியும் பார்க்க வேண்டிய படம். சில படங்கள் வந்து சமூக அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம், சில படத்துக்கு தான் தேசிய அவார்டு கிடைக்கும். சிலது லவ் ஸ்டோரி கிடைக்கும், ஃபேமிலி ஸ்டோரிக்கெலாம் கிடைக்கும். சில படங்கள் சமுதாய அக்கறையோடு எடுத்த படத்துக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சது தான் கடைசி விவசாயி. அதில் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு நல்ல கதையை சொல்லி ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின இயக்குனர் மணிகண்டன் அந்த மத்திய அரசு மதித்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அவரை வந்து கௌரவிக்கலை. யாரும் அவருக்கு வாழ்த்து சொல்ல, முதல்ல வாழ்த்து சொல்ல. அப்போது ஒரு கலைத்துறையில் தேசிய அவார்டு வாங்கின ஒரு இயக்குனருக்கு, ஒரு நடிகருக்கு, கலைஞர்களுக்கு வாழ்த்து சொல்கிறது நம்ம அரசாங்கத்தோட கடமை. ஒரு விளையாட்டுத்துறையில் போய் சாதிச்சுட்டு வந்தால் நம்ம அவங்க வரவழைச்சு, சிஎம்ஏ வரவழைச்சு அவங்க வாழ்த்துறாங்க. மணிகண்டனை யாரும் கண்டுக்கலை. ஆனால் இயக்குனர் சங்கம் வாழ்த்து தெரிவிச்சது. நாங்கள் அவரை வரவழைச்சு பாராட்டுறதுக்கு நாங்கள் அவரோட கேட்டோம் சார். அப்போ அந்த அதில் ஒரு ஊரில் இல்லை. அப்போ திரும்ப அவருக்கு அப்புறம் திரும்ப கூப்பிட்டோம். அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணார். ஏன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு காயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது முதலமைச்சர் வந்து வேறு எந்த இயக்குனருமே வீட்டுக்கு கூப்பிட்றதில்ல, எந்த இயக்குனருமே பாராட்டுறதில்லைன்னா கேட்க போகிறதில்ல. நீங்கள் சில இயக்குனரை வீட்டில் வரைச்சி பாராட்டும் போது ஒரு தேசிய அவார்டு வாங்கின இயக்குனர் நீங்கள் கௌரவிக்கணும் இல்லையா? செய்தித்துறை அமைச்சர் இருக்கிறதில்ல, குறைந்தபட்சம் அவங்களாவது அவங்கள கௌரவிக்கணும். அப்போ தேசிய அவார்டு வாங்கின ஒவ்வொரு கலைஞனும் பாராட்டுறது, அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியும் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒரு கடமை. நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கலைஞன் வந்து ஒரு கௌரவத்தை எடுத்துகிட்டு வரான், ஒரு பெருமையை கொண்டு வரான். அதை யார் பாராட்டுறது? சினிமாவுக்கு நாங்களே பாராட்டிக்கிறதா? இப்போ நான் பாராட்டினாலும் ஒன்று தான், செல்வன் சார் பாராட்டினாலும் ஒன்று தான், உதயகுமார் சார் பாராட்டினாலும் நாங்கள் எங்கள் குடும்பத்து சகோதரில், எங்கள் குடும்பத்து உறவுகளில் நாங்களே பாராட்டிக்கிற மாதிரி அது அவ்வளவு பெருமை இருக்காது. ஒரு அரசாங்கம் பாராட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, அடுத்து ரெடியாக இருக்கார் எங்கள் சரண்டா, ரெடியாக இருக்கார். கண்டிப்பாக இந்த வெள்ளைக்குதிரைக்கு அவர் அவார்டு வாங்குவார். அப்போ சமூகங்களை அவர் அங்கீகரிக்கணும். சமூகம் ஒரு நல்ல கருத்துள்ள படம், ஒரு கலாச்சார சிறுவை வைக்கிற படம், ஒரு தவறான கருத்து சொல்கிற படம், வன்முறை சொல்கிற படம், இதுக்கெல்லாம் அவன் கோவப்படுறோம்ல. அப்போ இதுக்கெல்லாம் அவன் கோவப்படும் போது ஒரு நல்ல படம் வந்தால் அதை ஆதரிக்கணும் சார். அப்போ தான் இதுக்கெல்லாம் கோவப்படுறதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்குது. இதுக்கு மட்டும் கோவப்பட்டுட்டு நல்ல கருத்துள்ள படம் வரும்போது கம்முன்னு இருந்தால் நம்மளும் தப்பு. மலைவாழ் மக்கள் பற்றி இந்த கதை ஆக்சுவலி வெள்ளைக்குதிரை டைட்டிலே ரொம்ப ஒரு கேட்சிங்கான டைட்டில். வெள்ளைக்குதிரை. எங்களுக்கெல்லாம் வெள்ளைக்குதிரைன்னா எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வரும். பிரச்சனை எம்ஜிஆர் தான். அவர் எல்லா படத்துலையும் குதிரை வந்தார்னா வெள்ளைக்குதிரை வருவார் அவர். ஆமாம், வெள்ளைக்குதிரை எம்ஜிஆர் தான். அங்கேயே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. இந்த கதைக்கு தகுந்த மாதிரி டைட்டில் வச்சுருப்பீங்க. நான் சில படப்பிடிப்புக்காக போயிருந்தேன். அப்போ மலையாள மக்களோட பழகுற வாய்ப்பு கிடச்சிது. அவங்க நடந்தே போகிறாங்க. அங்கங்கே வீடு, பக்கத்து பக்கத்துலேயும் வீடு இருக்காது, அங்கங்கே இருக்கும். கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களே. ஆனால் ஒன்று, அவங்களுக்கு கீழே வீடு கொடுத்து வாங்கினா வரமாட்டாங்க. அது வர மனநிலை இல்லை அவங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம், அந்த சூழல், அவங்களுக்கு அந்த 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 மக்கள் தான் இங்கேயே வாழ்கிறத சந்தோஷப்படுறாங்களே தவிர கீழே வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. உண்மை, பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க சார். அங்கே டாஸ்மாக்லாம் இல்லைங்க, அங்கே லஞ்சம் ஊழலும் இல்லை. அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்க. அவங்கள கூட இங்கே உள்ளே விடுச்சுங்களே, எவன் உள்ளே விட்டோன்னா அவனை அடிப்பாங்க. ஏன்டா இங்கே கொண்டு விட்டேன்ட்டு. அவளுக்கு கீழே அவ்வளோ மோசமாக இருக்குது. அதனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நீ போட்டால் ரோடு போட்டால் போடு, நான் வந்துக்கிறோம். நீ ரோடு போடலையா பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம்.
அவங்களுடைய சூழல், அவங்களுக்கு நிம்மதியாக தெரியுது, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க வாழ்கிறாங்க. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் பாராட்டணும் சரண்ராஜ் அவர்களை. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லா கேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சு. ஆஃப்டா கதாநாயகிலிருந்து ஒரு ஒரு இளம் வில்லன் செல்வன் சார், அவர் சின்ன வயசில் மணிவண்ணன் மாதிரி ஒருத்தர் பிடிச்சிருக்காரு சார். கரெக்டாக அவர் பார்த்தோன்னா அது ஒரு இளம் வயசு மணிவண்ணன் மாதிரியே இருந்துச்சு. ஆமாம், நிறைய எல்லாம் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. கதாநாயகி நாங்கள் டவுட்டு அவங்க தான் இவங்களான்ட்டு. ஆமாம், அபிராமி அந்தளவுக்கு கரெக்டாக அந்த மலையாள மக்கள் மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷனுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். கமர்ஷியல் படத்துக்கு வேறு, அங்கே கதாநாயகெலாம் ஈஸியாக பிடிச்சிருவோம். இப்போ என்னோடய படத்துலலாம் திருசா இல்லைன்னா நயன்தாரா இல்லைன்னா அஸ்வின் இல்லைன்னா கீர்த்தி சுரேஷ், இப்படி சாய்ஸ் தான். எஸ் முத்துராமன் சார் இருக்கட்டும், இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கட்டும், எஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், கமர்ஷியல் இயக்குனருக்குலாம் கதாநாயகிகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நேரத்தில் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்க தூக்கி நான் உள்ளே போட்டுருவோம். ஆனால் அந்த வாழ்வியல் படத்தை எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கதாநாயகிகள் செலக்ஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, அந்த கதைக்கு அந்த கதாநாயகி என்ன கேரக்டரு, என்ன கதாபாத்திரம், அதுக்கு தேடுவாங்க. இப்போ செல்வமணி சார்லாம் கேப்டன் பிரபாகரில் ரூபினி இல்லைன்னா ராதா போட்டிருக்கலாம், இல்லைன்னா அம்பிகா போட்டிருக்கலாம். ஆனால் செம்பருத்திக்கு அப்படி முடியாது. செம்பருத்திக்கு தேடி இருப்பார், நிறைய அடிச்சு பார்த்துருப்பார். அப்போ செம்பருத்தியில் அந்த கதாநாயகிக்கு அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் மனசு நினச்சிப்பார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவம் வேணும். அப்படி தேடும்போது அவர் ரோஜாங்கிற ஒரு கதாநாயகியை பிடிக்கிறார். கரெக்டாக சார்? ஆமாம், தப்பாக சொல்லக்கூடாது. ஏற்கனவே தெரிஞ்சு பிடிச்சிருந்தாருன்னா நான் முட்டாளாயிருவேன். கதாநாயகி தேர்ந்து பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்காரு, அது வேறு விஷயம். அது செகண்ட் பார்ட் இருக்காது. அது மாதிரி உதயகுமார் சார், ஆமாம், அவர் கமர்ஷியலாக இப்போ விஜயகாந்த் படத்துக்கு சுகன்யா அப்படி போயிருக்கலாம். பொண்ணுமணி அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கதாநாயகி தேவைப்படும். அப்போ யூஸ்வலாக உள்ள கதாநாயகி போட முடியாது. அப்போ புதுசாக தேடுவார். அப்போ தேடினா தான் சௌந்தர்யா. என்ன சார்? நான் சபையிலே கேட்டுக்கணும், அப்புறம் பேரஸ் பொய் சொல்கிறான்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்போ பாரதிராஜா சார் படம்லாம் மண்வாசனைலாம் ரேவதியை தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது. கருத்தம்மாவில் யூஸ்வலாக உள்ள கதாநாயகெலாம் போட்ட முடியாது. அப்போ அந்த கருத்தம்மா அந்த கதைக்கு ஏற்ற ஒரு கதாநாயகி. பாக்கியராஜ் சார் படமாக இருக்கட்டும், மௌன கீதங்களில் சரிதா தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியாது இந்த கேரக்டருக்கு. தூள் நுங்குச்சில் ஃபஸ்ட் நைட்னாலே எனக்கு தெரியாத ஒரு கதாநாயகி. ஃபஸ்ட்டு திரைவிலே பார்த்த ஒரே கதாநாயகி, ஃபஸ்ட் நைட்ல எனக்கு தெரியாமல் ஒரு கதாநாயகினா தூள் நுங்குச்சி காட்டிப்பார். அப்போ அதுக்கான ஃபேஸ், அப்பாவி முகம், அது க்ளோஸ் அப் அது இன்னசென்ட்டாக தெரியணும். அப்படி பிடிக்கும்போது தான் செலக்ஷனை பிடிக்கிறாங்க. சின்ன வீடு குண்டா இருக்கணும் கதாபாத்திரம், அப்போ கல்பனா. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வாழ்வியல் பண்ணுறவங்களுக்கு அந்த கதைக்கு தேவைப்படுற மாதிரி கதாநாயகி பிடிக்க சவாலாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வெற்றிமாறன் சார், மாரி செல்வராஜ், அப்பா ரஞ்சித், அவர் வாழ்வியல் படம் எடுக்கிறாங்கள, அவங்களாம் இந்த மாதிரி ஒரு கதாநாயகிகள் தேர்றதும் மற்ற கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் ரொம்ப கஷ்டம். நம்ம கமர்ஷியல் படங்களுக்கு நாங்கள் அப்பா கேரக்டருக்கு ஈஷாவை பிடிச்சிருவோம், அம்மா கேரக்டருக்கு ஈஷாவை பிடிச்சிருவோம், வில்லனுக்கு ஏற்கனவே கொடி கட்டி பிறந்த வில்லனை பிடிச்சிருவோம், மார்க்கில் உள்ள கதாநாயகி பிடிச்சிருவோம். இந்த மாதிரி வெள்ளைக்குதிரை மாதிரி ஒரு வாழ்வியல் படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறது எப்படி கதை ரெடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் முக்கியம். இதில் நான் பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரங்களும் கரெக்டாக இருந்தது. அதுக்கு மேலே சாருக்கு, இயக்குனர் சரண்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நாளைக்கு அப்புறம் இசை உள்ளிட்ட கதாநாயகி வந்திருக்காங்க, அபிராமி.
அவங்க தமிழச்சி, யாரும் குழம்பிக்க வேணாம். அப்பா வந்து மலையாளி, அம்மா மராட்டி, இவங்க தமிழச்சி. எங்கே கன்ஃபார்ம் பண்ணணுன்னா கேட்டேன், உங்களுக்கு மராட்டியம் தெரியுமான்னு கேட்டேன். பேசுனா புரியும், பேச தெரியாது அப்படின்னாங்க. மலையாளம் பேசுகிறான்னு கேட்டேன். அப்பா மலையாளி, உங்களுக்கு மலையாளம் பேச தெரியுமான்னு கேட்டேன். மலையாளம் யாராவது பேசுனா புரியும், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. தமிழ் நல்லா பேசுனாங்க. உங்களுக்கு புரியாது, என்ன புரியும். தமிழ் நீங்கள் இப்போ பேசி கேட்டிங்களா? இப்போ நல்லா பேசுவாங்க தான். அதனால் அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாது, மராட்டியும் பேச தெரியாது, தமிழ் பேச தெரியும். எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசினாலே நாங்கள் தமிழ்ச்சின்னு ஒத்துக்குவோம், தமிழ் ஒத்துக்குவோம் சார். வாழ்த்துக்கள். ஹரிஸ்வரி, ஓகே. வெள்ளை குதிரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் பெரிய ப்ரொடியூசராக வந்துடணும், நான் பெரிய நடிகராக வந்துடணும், நிறைய நடிகரை உருவாக்கணும், நிறைய புது புது இயக்குநர்களையும் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வெள்ளை குதிரையா வெள்ளை குதிரையா? கல்லோக்கியல். ஸோ வெள்ளை குதிரை தான் அது. ஸோ பாக்கியராஜ் சார் சொன்னார், அவங்க கிழக்கு சீமையில் கதை எப்படி பண்ணாங்க, எத்தனை இடத்துல ரூமை மாற்றி டிஸ்கஸ் பண்ணி கதையை பண்ணது சொன்னாங்க. கிழக்கே போகும் ரயில். அதே மாதிரி நம்ம செல்வமணி கதை பண்ணாருன்னா ஒரு 10 நியூஸ் பேப்பரை பார்ப்பார். அந்த 6 மாதத்தில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் பிட்டாக வச்சு ஒன்றா ஒட்டி அதுக்கு ஒரு கதையை உருவாக்கிடுவார். இந்த வீரப்பன் கதை, ஆட்டோ சங்கர் கதையெல்லாம். ஸோ இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் கெட்டுறக்கூடாது, சொல்கிற ஃப்ளோவில் ஒரு கதையும் கெட்டுறக்கூடாது. ஸோ அந்த 2 விஷயங்களையும் அதே மாதிரி புதுசாக ஒரு கதையை உருவாக்குறதுன்றது பாருங்கள், பாக்கியராஜ் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றது அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட எடுத்திருக்காங்க. நான் சில படங்களுக்கு கிளைமேக்ஸே வராமையே ஷூட்டிங் போயிடுவேன். அது போகிற போக்கில் வந்துடும் கிளைமேக்ஸ். ஷூட்டிங் எடுக்கும்போதே அது ஒரு நாள் திடீர்னு தோணும். அது ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கிற கதைக்கு ஒரு நல்ல கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு அதாவது முதல்னு ஒன்று இருந்தால் ஒரு முடிவுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவை நம்ம தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே தவிர, எல்லா உணர்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் இந்த பயலுக மிகப்பெரிய ஆளுங்க. ஒரு ஊரை கூட்டு போய் ஒரு மலையை காட்டி, அதாங்க கோயில், இதாங்க தெரு, இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கன்னா என்னால் லொல்லுடாது. அதில் ஒரு கதையை உருவாக்கியிருக்கான்னா அந்த வேகம், நம்ம ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு வைராக்கியம், கிடைக்கிற கதையை படமாக எடுக்கிறது வேறு, கிடைக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வச்சு ஒரு கதையை உருவாக்குறது வேறு. ஆனால் கிடைக்கிற ஒரு காட்டுற ஒரு இடத்த பார்த்து ஒரு கதையை ஒருத்தன் உருவாக்கியிருக்குன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அந்த இடத்த போய் அதில் வாழ்ந்து அதில் இருக்கிற விஷயங்கள் என்ன, பயங்கரமான ஆளுங்க. எனக்கு கூட ஏதாச்சும் ஒரு பாறை கீரை ஏதாச்சும் காட்டுங்க. இவரை நம்பி யாராச்சும் வாய்ப்புக்கு போகலாம். ஏன்னா அவர் அப்படியே கூப்பிட்டு போய் இந்த ஆற்றை காட்டி இதை பார்த்து ஒரு கதை பண்ணுங்கன்றவார். ஒரு நிலத்தை காட்டி இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றது நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே. ஆனால் கண்டிஷன் போட்டிங்க பாருங்க, ஆனால் நான் தான் கதாநாயகன்னு, அங்கே தான் அவன் சிக்கியிருப்பான். ஆஹா, அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்து பார்த்தீங்களா. ஸோ ஒரு இயக்குனர் முதல் படம் பண்ணுறதுக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் வரும்ன்றது நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல வேளை நான் படம் பண்ணும்போது எங்கள் தயாரிப்பாளர், இது பாருப்பா பிரபு கார்த்திக் இந்த 2 பேர்த்த வச்சு ஒரு கதை பண்ணு, கண்டிஷனே தான். மணி ஐயர்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் தான் இந்த ஊமை விழிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணிங்களா? ஆமாம் சார், இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, சரி ஒரு படம் பண்ணலாம்
சரிங்க. கண்டிஷன் நம்பர் 1, பிரபு கார்த்திக் 2 பேர் அவங்கள வச்சு ஒரு கதை பண்ணி, அது சாதாரணமாக முடியுமா? அது ரெண்டுமே 2 ஆங்கிளில் இருப்பாங்க. பிரபு ஒரு ரேஞ்சு, கார்த்திக் ஒரு ரேஞ்ச். அப்புறம் அதுக்கு கதையை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் போடுறேன், இந்த கதையை போய் அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லி அவங்க ஓகே என்னதான் பட ஆரம்பிப்பேன். இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்கள். அப்புறம் முதல்ல யார் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி, நான் நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய், பிரபு சார் சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங் அப்போது செல்வமணி அங்கே அசிஸ்டண்ட்டாக இருக்கார். கரெக்டாக எங்கே நம்ம மாதம்பட்டியில் அந்த டனல்லையே எங்கேயோ எல்லாம் ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துகிட்ருக்காங்க நதியாக கூட. அப்போ பிரபு சார் கொஞ்சம் ஃப்ரீ. அப்புறம் பிரபு சார் கூப்பிட்டுருந்தார். அங்கே போய் ஒரு ஓப்பனிங் கொஞ்சம் நேரம் கதை சொன்னேன். பிரபு சார் அவருக்கு பிரபு சார் கதை கேட்குற அந்த இது நல்லா இருக்கு கட்டி பிடிச்சி ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாப்புல. அவ்வளோதான். ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவர் கிடைச்சாரோ, அல்லது இவருக்கு எப்படி நீங்கள் கிடைச்சிங்களோ, அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடைச்சார். வித்தவுட் பிரபு நான் இன்றைக்கி இந்த மேடையில் நின்றுருக்க மாட்டேன். நான் டைரக்டரே ஆகிருக்க முடியாது. நான் அவர் ஓகே சொல்லிட்டார். அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு மணி ஐயர்கிட்ட சொன்னோடனே, அப்போ வாங்க அடுத்தது கார்த்திக் போய் சொல்லுங்கண்ணே. நான் கார்த்திக் அப்போ பிடிக்கிறதே ரொம்ப நாள் கஷ்டப்படு. ஏன்னா கார்த்திக் 2வது படம் இளஞ்சோடிகள், அப்புறம் ராமநாராயண் சார் படம் ஒன்று, அதானே அது நம்ம அந்த பட ஷூட்டிங்கில் நம்ம போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே, நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நேரம் வந்தாச்சுன்னு ஒரு படம் அவர் கூட, அந்த படத்தில் அவர் நடித்தார். 2வது படம், அதுவும் 2வது படம் 3வது படம். அந்த டைரக்டர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். என்னை மேத்தா சார் சேர்த்து விட்டார். அப்போ இருந்து எனக்கு முரளின்னு தான் அவர் தெரியும். முரளின்னு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு தான் அவர் மரியாதையே கொடுக்க மாட்டார். தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போவே அப்படி தான் கார்த்திக். ஆனால் பார்த்துட்டா, உதய் ஹவ்யூ, ஏய் கமான் என்ன அப்படி, இப்போ படம் பண்ணலாம் நீ அப்போவே சொன்னியே, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே நம்ம பண்ணலாமண்ணா, வாங்க ஒய்கான்ட் வாங்க கதையை சொல்லுங்கள் அப்படின்னு. கதை சொன்ன உடனே ஆச்சரியம் என்னென்னா, கார்த்திக் கட்டி பிடிச்சா ஐ எம் டூயிங் இட். அந்த கேரக்டர் யார் பண்ணுறா? பிரபு பண்ணுறார். பிரபு சூப்பர், பிரபு கார்த்திக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே காம்பினேஷன் சார். இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மணிரத்னம் அதே காம்பினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நம்ம போகாத காலம் நான் 1.25 வருஷம் எடுத்தேன். அவர் 6 மாதத்தில் முடிச்சிட்டார். நாங்கள் தாண்டி வந்த கதைகளை விட அந்த கதையை உருவாக்கி நம்ம டைரக்டரான கதையை சொன்னாவே எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ நீ ஓரளவுக்கு மலையை பார்த்து ஆளை பார்த்து ஒரு கதை எழுதிட்டேன், வாழ்த்துக்கள் சார். இது சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் அபிராமிக்கு இந்த மலையில், அபிராமி கூட நேராக மலையை ஏற்றி தான் நீ கன்ஃபார்மே பண்ணியிருக்க. கொடுமைக்காரன்டா நீ. மலை ஏறினா தான் நீ ஹீரோயின், இல்லைன்னா ஹீரோயின் இல்லைன்ட்டு. ஸோ ஒரு சுகமான ஒரு சுமையைத்தான் நீ சுமந்துருக்குறீங்க. அது இந்த படத்தில் எவ்வளவு அழகான அனுபவம் இருந்துக்காம இன்றைக்கி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அது தயாரிப்பாளரும் சிரிச்சுட்டு நிற்கிறான் பாருங்க. இந்த சிரிப்பு தொடர வேண்டும். அது வெற்றியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று கூறி, உங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும், உங்களுடைய துணை இணை இயக்குனர்கள், அது யார் யார் வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில, அது அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும். எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வளர்றது காரணமே எங்களுடைய துணை இணை இயக்குனர். என்ன, நான் பண்ணுற டார்ச்சரை விட அவனுக்கு அடைஞ்ச டார்ச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நீ அதை போய் எடுத்துகிட்டு வான்றுவேன். மலையிலேருந்து அவன் 4 தடவை இறங்குவான். அவனை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமா இல்லையா? எங்கள் துணை இணை இயக்குனர்கள் ஆக பணியாற்றிய அனைவருக்கும் வாங்க வாங்க வாங்க. டைரக்டர் யூனியன் தலைவர் வந்திருக்காருன்னா அப்புறம் நாங்கள் இதையும் கூட செய்ய முடியாதா என்ன? நீங்கள் செய்யாத நாங்கள் செய்ய முடியா? எல்லாம் உறுப்பினர் ஆக்கிடுறேன். ஆமாம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் தலைமை ஆசிரியரன், செல்வமணி பிடி மாஸ்டரான்.
அபிராமி வந்து தமிழ் டீச்சரா, தமிழ் ஆசிரியையா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கதை உள்ளே போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே ஒரு கதையை பண்ணிட்டாங்க. ஆக உன்னுடைய ஓரி அவர்களுடைய இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழா வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப விழாவாக முழு மனசோட எல்லோரும் சந்தோஷமாக இருந்து நம்ம வாழ்த்துற ஒரு விழாவாக நடந்திருக்கிறது. அப்புறம் உங்கள் தம்பி சொன்னார், நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்ல படங்களை கொண்டு போய் சேர்ப்பதில் முதலிடம் பெற்றவர்கள் நமது ஊடக நண்பர்களும் சரி, பத்திரிகை நண்பர்கள். எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் எழுதுவாங்க, அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. நானும் நம்மெல்லாம் இங்கே பேச வர்றதையே அவங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறதையெல்லாம் தெளிவாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். வாழ்த்து.